ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ரூபாய் வரை உள்ள விவசாய கடன் முழுமையாக ரத்து செய்யப்படும் என்ற அறிவிப்பை முதலமைச்சர் விஜய் வெளியிட்டிருக்கிறார். விவசாய கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படுகிறது என்ற அதிரடி அறிவிப்பினை முதலமைச்சர் விஜய் வெளியிட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சிறு குறு விவசாயிகளுக்கான 50,000 வரையிலான கடனில் 25,000 ரூபாய் ரத்து என்றும் இதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சிறு விவசாயிகளுக்கு 25,000 ரூபாய் கடன் ரத்து செய்யப்படுகிறது. குறு விவசாயிகளுக்கு 50,000 ரூபாய் வரையிலான விவசாய கடன் தள்ளுபடி செய்யப்படுகிறது. சிறு குறு விவசாயிகளின் பயிர்க்கடன் தள்ளுபடி என்ற செய்தியை பார்க்கிறோம். முதலமைச்சர் விஜய் இதற்கான அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், மிக முக்கியமானது ஒரு அறிவிப்பு. முதலமைச்சர் விஜய் விவசாய கடன் ரத்து தொடர்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புல என்னென்ன அம்சங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு? அரசுக்கு 2044 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படக்கூடிய வகையில் கடன் தற்போது அறிவித்திருக்கிறார்கள். குடும்ப தள்ளுபடி என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இதன் மூலமாக பயன்படக்கூடிய விவசாயிகள் எண்ணிக்கையும் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இதுல பாத்தீங்கன்னா தேர்தல் வாக்குறுதியில அனைத்து விவசாயிகளுடைய கடனும் தள்ளுபடி செய்யப்படும் என்று அறிவித்திருந்தார்கள். ஆனால் தற்போது பகுதி வாரியாக பிரித்திருக்கிறார்கள். சிறு விவசாயிகளுக்கு தனியாகவும் குறு விவசாயிகளுக்கு தனியாகவும் பிரித்திருக்கிறார்கள். 50,000 ரூபாய் வரை கடன் பெற்ற குறு விவசாயிகளுக்கு 100% தள்ளுபடி, அதாவது 50,000 ரூபாய் அவங்க திருப்பி கட்ட தேவையில்லை. இதே பாத்தீங்கன்னா சிறு விவசாயியா இருந்தா 50%, 25,000 ரூபாய் மட்டும் திருப்பி கட்டணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதே மாதிரி 50,000 60,000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கவங்களுக்கு 40,000 ரூபாய் தள்ளுபடி, 60,000 70,000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறவங்களுக்கு சிறு குறு விவசாயிகளுக்கு 30,000 ரூபாய் தள்ளுபடி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிறு விவசாயிகளுக்கு 15,000 ரூபாய் தள்ளுபடி, 70,000 80,000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கவங்களுக்கு 20,000 ரூபாய் தள்ளுபடி. அதே போல சிறு விவசாயிகளுக்கு 10,000 ரூபாய் தள்ளுபடி, 80,000 90,000 வாங்கியிருக்கக்கூடிய குறு விவசாயிகளுக்கு 10,000 ரூபாய் தள்ளுபடி. அதே போல சிறு விவசாயிகளுக்கு 5,000 ரூபாய் தள்ளுபடி, 90,000 1,00,000 ரூபாய் வரலும் கடன் வாங்கியிருக்கவங்களுக்கு 10,000 ரூபாய் தள்ளுபடி கொடுத்திருக்காங்க. அதே போல சிறு விவசாயிகளுக்கு 5,000 ரூபாய் கொடுத்திருக்காங்க. 1,00,000 மேல கடன் வாங்கியவங்களுக்கு 2 தரப்புக்குமே 5,000 ரூபாய் மட்டுமே கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த அதிமுக ஆட்சியில 2016 ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக வந்தபோது அனைத்து விவசாயிகளுடைய கடனும் ரத்து செய்து குறிப்பாக 2 லட்சம் ரூபாய் வரை கடன் வாங்கின அனைத்துக்குமே 2 லட்சம் 5 லட்சம் 1 லட்சம் ரூபாய் வாங்கினவங்களுக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது. அதற்கு பிறகு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்கள் இந்த 5 சவரன் வரை நகை கடன் வைத்திருந்தால் தள்ளுபடி என்று சொன்னார்கள். அதிலும் சில கட்டுப்பாடுகள் விதித்து ஒரு சில பேருக்கு மட்டுமே கிடைத்தது. ஆனால் தற்போது வந்திருக்கக்கூடிய தாவக ஆட்சியில இது பகுதியாக பிரித்து கொடுத்திருப்பதை நம்மால் பார்க்கப்படுகிறது. ஆனால் அரசியல் கட்சிகளை பொறுத்தவரை தேர்தல் வாக்குறுதி ஒன்று கொடுக்கிறார்கள், ஆனால் செயல்படுத்தும் போது பல்வேறு விதமான கட்டுப்பாடுகளை விதித்து இந்த தள்ளுபடி செய்திருப்பதை நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கிறது. ரமேஷ், குறு விவசாயிகள் அப்படின்னா அவர்களுக்குரிய அந்த வகைப்பாடு எப்படி நடைபெறுகிறது? இவ்வளவு நிலம் வைத்திருப்பவர்கள் குறு விவசாயிகள், இப்ப சிறு விவசாயிகள்னா அவர்களுடைய நில உடைமை எவ்வளவாக இருக்கும் அப்படின்ற அந்த கணக்கீடு என்ன? நிச்சயமாக 2 ஏக்கருக்குள் இருப்பவர்களுக்கு சிறு விவசாயிகள் என்று, குறு விவசாயிகள் என்று சொல்வார்கள், மீடியம் ஃபார்மர்ஸ் என்று சொல்வார்கள். சிறு விவசாயிகள் ஸ்மால் ஃபார்மர்ஸ் என்று சொன்னால் அவர்கள் 2 ஏக்கருக்கு உள்ள இருந்தா 2.5 ஏக்கருக்குள்ள இருந்தாக்க அவர்கள் சிறு விவசாயிகள் என்று சொல்வார்கள். மொத்தம் 2 வகை. 2 ஏக்கருக்குள்ள இருந்தா குறு விவசாயி, 2.5 ஏக்கருக்குள்ள இருந்தா அவர்கள் சிறு விவசாயிகள் என்று ஏற்கனவே அந்த விவசாயிகளுக்கான சர்டிபிகேட்டுகளும் அந்தந்த கிராமங்கள்ல கொடுத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இது அந்த ஆவணங்களை காட்டி கூட்டுறவு சங்கங்களில் அவர்கள் பெற்றுக் கொள்ளலாம். ஆனால் இதன் மூலியமாகவும் அரசுக்கு 2,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுகிறதையும் பார்க்கும். ஏற்கனவே கூட்டுறவு சங்கங்கள்லாம் கடனில் இருக்கின்ற சூழ்நிலையில் கடன் சுமையை பொருட்படுத்தாமல் முதலமைச்சர் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் என்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் சார்பாக நமக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ரமேஷ், விவசாயிகளுடைய பயிர்க்கடன் தள்ளுபடி அப்படின்றது பொதுவான அறிவிப்பாக தான் இருந்தது. இப்போ 50,000 வாங்கியிருந்தால் அந்த கடன் தள்ளுபடி என்கிற அந்த கணக்கீடுகளை நம்ம பார்க்கிறோம். இப்போ பயிர்க்கடன் என்பது அதிகபட்சமாக விவசாயிகளுக்கு, சிறு விவசாயிகளுக்கு எவ்வளவு வழங்கப்படும், குறு விவசாயிகளுக்கு எவ்வளவு வழங்கப்படும்? அதாவது 2 ஏக்கர் நிலம் வைத்திருந்தால் அவர்களுக்கு 1.5 லட்சம் ரூபாய் வரை கொடுப்பார்கள். அதே போல 2.5 ஏக்கர் நிலம் வைத்திருந்தால் 3 லட்சம் ரூபாய் வரை அந்த விவசாயம் செய்திருக்கக்கூடிய குறிப்பாக மஞ்சள் பயிரிட்டிருந்தால் அதிகமாக பணம் கிடைக்கும். அதே போல
வேற ஏதாவது தானியங்கள், குறிப்பாக கேழ்வரகு போன்ற குறுகிய கால பயிர்கள் இருந்தால் அதற்கு ஏற்றவாறு அமௌண்ட் கிடைக்கும். எனவே அவர்கள் செய்திருக்கக்கூடிய கடனை, அந்த பயிர் சாகுபடியை பொறுத்து கடன் கொடுப்பார்கள். ஏனென்று சொன்னால் மஞ்சளுக்கு அதிகமாக செலவாகும். அது ஓராண்டு பயிர். கரும்பு போன்ற விஷயங்களும் ஓராண்டு பயிர். நெல் போன்ற விஷயங்களுக்கு கடன் குறைவாக தான் கொடுப்பார்கள். இதுதான் கூட்டுறவு சங்க விதிகள் சொல்கின்றது திலகவதி. இது எந்த காலத்தில் கடன் பெற்றவர்களுக்கு இது நடைமுறைப்படுத்தப்படும்? ஏன்னா கடந்த ஒரு வருடம் அப்படின்றத பார்க்கிறோம். அதுக்கு முன்னாடி கடன் பெற்றவர்கள் அவங்கெல்லாம் இந்த வகைப்பாட்டுல வருவாங்களா? அதாவது நிச்சயமாக 45 நாள் முதல் 60 நாட்களுக்குள் முழுமையாக இந்த கடனை செலுத்த வேண்டும் என்பது ஏற்கனவே இருக்கின்றது ரிசர்வ் பேங்குடைய விதி. தமிழக அரசின் நிதிநிலையை மற்றும் நிதி ஆதாரங்கள் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு இந்த இக்கட்டான சூழ்நிலையும் கூட்டுறவு வங்கிகள் விவசாயிகள் 1/5/2025 முதல் 28/2006 வரை, அதாவது பிப்ரவரி மாதம் எலெக்ஷன் நோட்டிபிகேஷன் வந்த டேட் 28, அந்த தேதிக்கு முன்பு வரை பயிர் கடனை கீழ்கண்டவாறு பெற்றவர்களுக்கு மட்டுமே பொருந்தும். அதாவது கிட்டத்தட்ட 2025 கடந்த 2025 5வது மாதம் முதல் 2வது மாதம் இந்த ஆண்டு வரை பெற்றிருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 9 மாதத்தில் கடன் பெற்றவர்களுக்கு மட்டுமே இது பொருந்தும் எனவும், அதற்கு முன்பாக கடன் வாங்கியவர்கள், உதாரணமாக ஒருவர் கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி கடன் வாங்கியிருந்தார் என்றால் அதற்கு பொருந்தாது. அதே போல இந்த ஆண்டு மார்ச் மாதம் 1ஆம் தேதி அவர் கடன் வாங்கியிருந்தால் அவருக்கு பொருந்தாது. இந்த இடைப்பட்ட காலத்தில் கடன் வாங்கியவர்களுக்கு மட்டுமே பொருந்தும் என்ற ஒரு விதியும் இதில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. திலகவதி, விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.